Hello friends, welcome to Sudhir Vlogs and Recipes. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு 11 வெரைட்டிஸ் பண்ணிருக்கேன். சோ எதுக்காக இந்த 11 வெரைட்டிஸ் பண்ணினேன், என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணினேன் அப்படிங்கறதெல்லாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன் மோர் ஸ்பெஷல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒன்லி வெஜ் வெரைட்டிஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்பெஷலான வெஜ் லஞ்ச் மெனு என்னென்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல சிறுகிழங்கு எடுத்திருக்கிறேன். சிறுகிழங்கு பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு பீப்புளுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த சிறுகிழங்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் சீசனில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் நமக்கு. இது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து மண் இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது, அதே நேரத்தில் கருணை மாதிரி இருக்காது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, ஒரு அவிச்சாலும் சரி நம்ம ஃப்ரை பண்ணாலும் சரி ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும். ஆனால் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுபட இதுக்கெலாம் வந்து லேட் ஆகும். ஆனால் இதோட சுவை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து இதோட சுவை வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பொங்கல் டைமில் மட்டும் தான் கிடைக்கும். கிடைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த சிறுகிழங்கு மேலே வந்து நிறைய மண் இருக்கும். அதை வந்து இப்படி தான் வந்து ஒரு மஞ்சள் பையில் வந்து ஒரு துணி பை ஏதாவது எடுத்துக்கலாம். அந்த பையில் வந்து உள்ளே போட்டுட்டு இந்த சிறுகிழங்கு வந்து இப்படி தட்டணும். இப்படி தட்டினா வந்து அது மேலே வந்து நிறைய மண் இருக்கும், வேரும் இருக்கும் இல்லையா. மண் வந்து முதல்ல தனியாக கலண்டு வந்துடும். இப்படி நம்ம மாறி மாறி பைக்குள்ளக்க போட்டு தட்டும் போது பார்த்திங்கன்னா மண் வந்து தனியாக கலண்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. குறை இருக்கிற மீதி இருக்கிற மண் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நம்ம அறுத்துட்டு எப்போவும் நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரியே நம்ம வறுத்து சாப்பிடலாம். ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் போட்டு அடிக்கும் போதே எல்லா மேல் தோல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா கலண்டு வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இப்படி நல்லா பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவைப்போம் இல்லையா துணி, அது மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அடித்து எடுத்திங்கன்னா மேலே உள்ள தோலும் வந்து வந்துடும். இந்த கிழங்குல வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணும். அதுபோக கான்ஸ்டிபேஷன் இருக்கும் இல்லையா, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த சிறுகிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து கிடைக்கிற சீசன் அந்த பொங்கல் டைமில் தான் கிடைக்கும். ஸோ பொங்கல் சீசனில் கிடைக்கிறப்ப வந்து எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால் கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகள் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் நிறையாவே மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சிறுகிழங்கை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இந்த பையில் வந்து அடித்த கிழங்கை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இதோட மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பையில் வந்து இறங்கிருச்சு. மேலே வந்து ஒரு தோல் மட்டும் இருக்கும், நல்லா ஒரு கருப்பான தோல் இருக்கும். இதை வந்து நம்ம கையால் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே இந்த தோலெல்லாம் தனியாக வந்துடும். அதோடவே சேர்ந்து பார்த்திங்கன்னா சேறு அதிகமாக இருக்கும். இந்த கிழங்கோட இதே பார்த்திங்கன்னா சேறு இருக்கும். அதோடவே பார்த்திங்கன்னா கூடவே உங்களுக்கு தெரியும் நிறைய வேர்கள் இருக்கும் இதுலையும். ஸோ இப்படி தேய்ச்சி எடுத்தால் வந்துடும். அப்படி ஒரு வேளை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற மண்ணும் பார்த்திங்கன்னா குறை மண்ணும் நமக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற போடலாம். தண்ணியில் ஊற போட்டு அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிறுகிழங்கு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பெஷல் லஞ்ச் மெனு 11 டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இல்லையா, இது ஏனுங்கிற காரணம் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய நாட்டு காய்கள் போட்டு நம்ம வந்து சமைக்கிறது அங்கே எங்கள் ஊர் சைடில் உள்ள வழக்கம். நானும் இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு இது வாங்கின கிழங்கு தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வாங்கின காய்கள். இது வந்து என்னால் பொங்கல் அன்னைக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் செய்ய முடியல. அதனால் பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சாம்பாரும் அவரைக்காய் கூட்டு வச்சுட்டு அதோடு விட்டுட்டேன். அந்த காய்கள் வந்து இருந்ததை வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து வந்து நான் செஞ்சுருந்தேன். நான் வந்து பொங்கல் அன்னைக்கு செஞ்சுட்டு அதை வந்து வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். முடியாததுனால பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து நான் செஞ்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சிறுகிழங்கு பாருங்கள், இப்படி லைட்டாக நீங்கள் வந்து விரலை வச்சு நம்ம நகம் வச்சு எடுத்து விட்டாலே அந்த தோல் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய நேரம் ஆகிடுச்சு. என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்கிறேன். குக்கரில் வந்து சாம்பாருக்கு பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கீரை கூட்டு பண்ணுறேன். அதுக்கும் பருப்பு வந்து துவரம் பருப்புலேயே பண்ணுறேன். அதுக்குரிய பருப்பையும் இதில் சேர்த்து போட்டு ஒரே சவுண்டு வச்சிடலான்னு எடுத்துருக்கேன். இது அவரைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள அவரைக்காய். ஸோ எவ்வளோ இருந்ததோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். பூசணிக்காய் ஒரு சின்ன பூசணிக்காய் எடுத்திருந்தேன். அப்புறம் கீரையும்
கத்திரிக்காயும் எடுத்துருக்கிறேன். இது வந்து ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். சிறுகிழங்குல வந்து மேலே மண் இருக்குது, அதனால் அதை ஊற வச்சுருக்கேன். கூடவே சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். முதல் நம்ம வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு ஒர்க்காக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து குக்கர் வந்து நமக்கு அடுப்பில் வச்சாச்சு, சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தாளிக்கிறது ஒவ்வொன்றா ஐட்டம் வந்து தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நான் முதல் வந்து சிறுகிழங்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதை வந்து நான் ஒரு இரும்பு பேனில் தான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா அது வறுப்படும் பதம் சிறுகிழங்கு. ஸோ 2 ஐட்டம் தாளிக்க போகிறோம். பூசணிக்காய்க்கு அறுத்து வச்சதுனால சிறுகிழங்கு பூசணிக்காய் ரெண்டையும் ஒரு இதில் வச்சுருக்கிறேன். கூடவே சைடில் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து பருப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சிறுகிழங்கு வறுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு சிறுகிழங்கு அறுத்து வச்சுருப்போம்ல, அதை போட்டோன்னா அது அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பூசணிக்காய்க்கு அதே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தோடு சேர்ந்து கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அறுத்து போட்டுட்டா பூசணிக்காவும் நம்ம வந்து சைட் பை சைட் பண்ணிடலாம். இப்போ சிறுகிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வறுவலுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பூசணிக்காய் வந்து மூடி போட்டு அவிய வச்சுருக்கேன். இது வந்து கீரை கூட்டு பண்ணுறதுக்காக கீரை கூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீரை உள்ள லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கூடவே ஒரு 2 பல் பூண்டு, ஒரு அரை தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம கீரைக்கு வந்து அவிய வச்சிடலாம். அவிஞ்சிடுச்சுன்னா நம்ம பருப்பு வெந்துடுச்சு இல்லையா, அதோடு சேர்ந்தே வந்து நம்ம ஈஸியாக தாளித்து எடுத்துக்கலாம். ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறையா பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காய்கறி வெட்டிட்டு பண்ணாமல் ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெடி பண்ண சைட் பை சைடு வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து பருப்பு இறக்கிட்டு சாதம் ஒரு அடுப்பில் வச்சாச்சு. பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு லைட்டாக தண்ணி வந்து அது மேலே தெளித்து விட்டால் போதும். பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட்டு அதை வந்து இறக்கிடலாம். பூசணிக்காய் வந்து தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, நான் தெளித்து விட்டது, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணி வற்றினோடனே நம்ம தேங்காய் பூ போட்டுருவோம். நம்ம சிறுகிழங்கு பண்ணணும் இல்லையா, சிறுகிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் அதை இறக்கிட்டு நான் சாம்பாருக்கு தேவையான இதை தாளித்து விட்டு காயெல்லாம் வந்து வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் பருப்பு வச்சுருந்தோம், பருப்பை இறக்கிட்டு சாதம் வச்சாச்சுன்னு சொன்னேன். இங்கே வந்து கீரை வந்து நல்லா நமக்கு தக்காளி வந்து மசியணும், ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ சாதம் ரெடி ஆகியாச்சு, வடிச்சிட்டு நான் வந்து கத்திரிக்காய் தாளித்து விட்டுருக்கிறேன். சாம்பாரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயாசத்துக்கு சேமியா வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கூட்டு தான் வைக்கிறேன். நம்ம பச்சை மிளகா வெங்காயம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் குழஞ்சி வரும்போது நம்ம கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இங்கே வந்து அவரைக்காய் கூட்டுக்கு தாளிக்க ஆரம்பித்தாச்சு. கூடவே நம்ம சேமியா பார்த்திங்கன்னா ஓரளவு 50% வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் கலந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இதோடு நம்ம வேலைகள் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் லன்ச் மெனு, ஒரு ஸ்பெஷல் வெஜ் லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு சொல்கிறேன். சாதம், அப்பளம், சாம்பார், ரசம், அப்புறம் கத்திரிக்காய் பருப்பு கூட்டு, சிறுகிழங்கு வறுவல், பூசணிக்காய், இது கீரை, பருப்பு கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச அவரைக்காய். இது வந்து டெசர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்பெஷல் வெஜ் லன்ச். என்னென்னு பார்க்கலாம். சாதம், அது மேலே பார்த்திங்கன்னா சாம்பார் ஊற்றிருக்கேன். நான் வந்து ரசம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கல, ரசமும் வச்சாச்சு. இப்போ அப்பளம், இது வந்து கத்திரிக்காய் பருப்பு போட்டு கூட்டு, இது அவரைக்காய், இது சிறுகிழங்கு வறுவல், பூசணிக்காய், அப்புறம் இது பருப்பு கீரை கூட்டு. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கிறேன். அது கூடவே நல்லா சேமியா பாயாசம், மில்க் மேடெல்லாம் ஊற்றின சேமியா பாயாசம். கடைசி பார்த்திங்கன்னா இது வந்து லெஸ்ஸி. நல்லா தயிர் இருந்தது என்கிட்ட நிறையா, ஸோ அதை வந்து லெஸ்ஸி பண்ணிட்டேன். ஸோ இந்த வெஜ் லன்ச், கிராண்ட் வெஜ் லன்ச் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்பெஷலான லன்ச் வீக்லி ஒன்ஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் எடுத்து கம்மியாக தான் பண்ணி எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு கான்செப்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.